அது ரொம்ப அதனுடைய வளர்ச்சியை அந்த கட்டடம் உயர்ந்து இருக்கிறத மாத்திரம் தான் நம்ம பார்ப்போம். அதோட அடித்தளம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பள்ளியின் அடித்தளம் எனக்கு நல்லா தெரியும். 15 வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய மகன் இந்த பள்ளியில் தான் படித்தார். அரசாங்க பள்ளிகள் இருக்கிறது தான் இந்த ஊர்ல. ஆனால் என்னுடைய நிலைமை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எப்படியாவது என் மகனை நல்ல விதத்தில் கொண்டு வந்துடணும் மிகப்பெரிய ஆசை. சரியாக இந்த பள்ளி அந்த துவங்குற நேரத்தில் மிகவும் குறைந்த விலையில தான் பிள்ளைங்களை பள்ளியில சேர்த்தாங்க. அப்போ வந்து ரொம்ப என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. வெறும் 5000 தான் சார் ஆரம்பம், வெறும் 5000. ஆனால் அது கூட எனக்கு அந்த நேரத்தில் பெரிய கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அப்போ எம்டி வந்து பேசுவாங்க. அந்த நாளில் பேசும்போது அது இது எப்போ வளர்ந்து மரமாகும் கனியாகும் காயம் அப்படி ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ விதையை போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க வரும்பொழுதுலாம். எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ மரமாகும், எப்போ இது காயாகும், எப்போ இது கனியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையாலுமே நான் அந்த கனியை பார்த்துட்டு இருக்கேன். என் மகன் இப்போ வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தை எதிர்க்கலாம் நம்ம வந்து உதாரணமாக சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லிகிட்டே இருந்தால் இன்னைக்கு நாளே பத்தாது. எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது உங்களுக்கு எம்டி தராரா அப்படின்னு. இன்னைக்கு தான் எம்டியை பார்க்குறேன். நிறைய எங்களோட மீட்டிங்கில் பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் மீட்டிங் ஓப்பன் டே அப்படிலாம் பார்த்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் போய் நான் சந்திச்சது கிடையாது. ஏன்னா எல்லாமே அவர் செய்திருவார். நம்ம போய் தனியாக போய் பார்த்து என் பிள்ளைக்கு இதை செய்யுங்கன்னு சொல்றதுலாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் திருப்தியாக தான் இருக்கும். எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஸ்கூலை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக சொல்லும் பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். பல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பிள்ளைகள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது என் மகன் வந்து எல்லாத்துலேயும் வந்துடுறான். படிப்பு மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லி ஆரம்பத்தில் சார் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன இது எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்குலாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட் என்னோட கூட சேர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு என் மகன் காலேஜில் போய் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் நிறைய அவன் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்றதை பார்க்குறப்போ எனக்கே அது வந்து பிரமிப்பாக இருக்குது. எனக்கு எல்லாமே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதுவும் அந்த அளவுக்கு வந்து உண்மையாகவே மெய்சிலிருக்க வைக்குது. நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள். பிள்ளைகள் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு பெரிய பாக்கியசாலிகள். நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சுக்கோங்க. எனக்கு ஒரே மகன், அடிக்கடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்கூலில் இன்னொரு மகன் இல்லையே படிக்க வைக்க அப்படின்னு சொல்லி. Acharya World Class Education.